தங்க விதை, த கோல்டன் சீட். ஒரு காலத்தில் அழகான ஒரு ராஜ்யம் இருந்தது. அந்த ராஜ்யத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட புத்திசாலி ராஜா வாழ்ந்தார். அவருக்கு வயதாகிவிட்டது. ஆனால் அவருக்கு பிள்ளைகள் இல்லை. அவருக்கு ஒரு கேள்வி: என் ராஜ்யத்தை அடுத்தது யார் கவனிப்பார்? ஒரு நாள் ராஜா எல்லா குழந்தைகளையும் அரண்மனைக்கு அழைத்தார். அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறிய விதையை கொடுத்தார். இது ஒரு சிறப்பு விதை. இதை நட்டு ஒரு மாதத்துக்கு பிறகு உங்கள் செடியை எனக்கு காட்டுங்கள் என்று கூறி அனுப்பினார். அந்த குழந்தைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக விதை நட்டனர். நாள் கடந்து போனது. சிலருக்கு பெரிய செடிகள் வந்தது, சிலருக்கு பூக்கள் மலர்ந்தது. ஆனால் ஒரு சிறு குழந்தையின் பானை மட்டும் காலியாக இருந்தது. அவன் விதை எவ்வளவு பராமரித்தாலும் அது முளைக்கவே இல்லை. மீண்டும் ஒரு நாள் எல்லா குழந்தைகளும் தங்கள் செடிகளை எடுத்துக்கொண்டு ராஜாவிடம் வந்தனர். பச்சை நிறம், பூக்கள், காய்கள் எல்லாம் அழகாக இருந்தது. அந்த சிறுவனின் பானை மட்டும் காலியாக. ஆனால் அவன் பயப்படாமல் அதையே ராஜாவிடம் கொடுத்தான். அந்த நேரத்தில் ராஜா மெல்ல சிரித்தார். அவர் கூறினார், இந்த குழந்தைதான் உண்மையான வெற்றி பெற்றவன். ஏன் தெரியுமா? ராஜா கொடுத்த விதைகள் எல்லாம் வேக வைக்கப்பட்ட விதைகள். அவை ஒருபோதும் முளைக்க முடியாது. அந்த சிறுவன் மட்டும் உண்மையை சொல்லி வந்தான். மற்றவர்கள் பொய் விதைகளை நட்டு செடிகளை வளர்த்தார்கள். அதனால் ராஜா தனது ராஜ்யத்தை அந்த சிறுவனுக்கு ஒப்படைத்தார். அன்று நாளில் இருந்து அந்த ராஜ்யத்தில் எல்லோரும் ஒரு பாடம் கற்றுக்கொண்டனர். உண்மை பேசுபவன் எப்போதும் வெற்றி பெறுவான்.